ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.1ல் 4ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? எண் கோட்டில் -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக வாசி. முதல்ல எண் கோடு வரைஞ்சிட்டு -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள். அப்போ முதல்ல நம்ம சென்டரில் 0வை குறிச்சிட்டு இந்த பக்கம் 1 2 3 4 5 6 அப்படி மாதிரி குறிச்சிக்குவோம். இந்த பக்கம் -1 -2 -3 சமதளவில் இருக்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக குறிச்சிக்கோங்க. -4 -5 -6 -7 நமக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் குறிச்சா போதும். -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள். -7ங்கிற எண்ணை மார்க் பண்ணிக்கணும். -7ங்கிற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறம். அப்போ வலதுபுறம்னா இதுதான். இந்த பக்கம் 4 அலகுகள் தள்ளி வர்றேன். 1 2 3 4 அலகுகள் தள்ளி வந்துட்டு. ஓகே, 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? என்ன எண் இருக்கு? -3. -7க்கு 4 அலகுகள் தள்ளி வலதுபுறத்தில் -3ங்கிற எண் இருக்கு. அப்போ -7க்கு 4 அலகுகள் தொலைவில் உள்ள எண் என்னது? -3. ஓகே, இது ஆன்சர். -3 புரியுதா? 1 2 3 4 அலகுகள் தள்ளி வலதுபுறத்துக்கு வரணும். அதுதான் இடதுபுறமா வலதுபுறமான்னு நோட் பண்ணி. ஓகே, அடுத்தது 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? செகண்ட் சம் இதே போல குறிச்சுக்கிடுவோம். ஓகே, 3 என்ற எண் இந்த இருக்கு. 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடதுபுறம் இங்கிட்டு வரணும். 1 2 3 4 5 5 அலகுகள் தொலைவில் எந்த புற நகன் இருக்கோம்? இடதுபுற நகன் இருக்கோம். அதை நம்ம குறிச்சு காமிக்கணும். 1 2 3 4 5 அலகுகள் தள்ளி இடதுபுறம் வந்திருக்கோம். என்ன எண் வருது? -2. அப்போ 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடதுபுறம் இருக்கும் எண் 1 2 3 4 5 அலகு தள்ளி இருக்கோம். என்ன எண் இருக்கு? -2. என்ன எண் இருக்கு? -2. ஓகே, எண் கோட்டில் குறிச்சாச்சு. புரியுதா?